ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து ஒரு குட்டி vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டை சுற்றி என்னென்ன செடி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பப்பாளி மரம் வச்சுருக்கோம். அது கூடவே பார்த்திங்கன்னா வேப்பிலை பக்கத்துலேயே வச்சுருக்கோம். இது வந்து பீட்ரூட் செடி, அப்படியே கொய்யா செடியும் வச்சுருக்கோம். கொய்யா செடியில் இப்போ தான் காய் விட்டுருக்கு. அப்படியே கொஞ்சமாக நகண்டு வந்து பார்த்திங்கன்னா ரோசாப்பூ செடி வச்சுருக்கோம். ஃபேண்டா கலர் ரோஸு இப்போ தான் பார்த்திங்கன்னா மொட்டு விட்டுருக்கு. பார்த்திங்கனாலே தெரியும். அப்படியே தள்ளி வந்தீங்க அப்படின்னா இதுவுமே பீட்ரூட் செடி தான். குட்டி குட்டியாக எல்லா செடியும் வச்சது இப்போ தான் வளர்ந்து வருது. எனக்கு வந்து நிறைய செடி வளர்க்க பிடிக்கும். வீட்டை சுற்றி செடி வைக்க ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்மளும் வச்சுருக்கோம். அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி. செம்பருத்தி இலை வந்து பெருசாக இருக்குது பாருங்கள். பூவுமே நல்லா பெருசாக வருது. நல்லாயிருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். அப்படியே வந்திங்கன்னா இது வந்து பேரிக்காய் செடி. இது வந்து வால் பேரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ தான் குட்டி குட்டியாக காய் விடுது. இந்த பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ தான் குட்டியாக விட்டுருக்கு. வால்பேரிக்காய், இதுக்கு பேர் வந்து வால்பேரிக்காய். அப்படியே இதை சுற்றி வந்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியவே வந்து மாங்காய் செடியும் வச்சுருக்கோம். மாங்காய் செடி வந்து இன்னும் சீசன் வரல, இப்போ தான் வருது. இதில் வந்து பூ விட்டுருக்கு. பார்த்திங்கனாலே தெரியும். இந்த பாருங்கள், பூ விட்டுருக்கு. இனிமேல் தான் இது வந்து காய் வைக்கும், எல்லாம் இதாகும். அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக செடி வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும். இதெல்லாம் பூச்செடி தான். குட்டி குட்டி பூச்செடி, அதாவது அழகுக்கு வைக்கிற பூச்செடிகள் தான் எல்லாமே. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அழகாக இருந்துச்சு, அதனால் வாங்கி வச்சாச்சு. என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரோஸ் செடி தான். இப்போ தான் குட்டியாக ஒரு மொட்டு வந்து விரிஞ்சிருக்கு. இது வந்து வெத்தலை கொடி. அப்படியே வந்திங்கன்னா அது வந்து மல்லிகை பூச்செடி வச்சுருக்கோம். இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜாதி பூச்செடி வச்சுருக்கோம். இன்னும் வரல, இப்போ தான் வருது. அப்படியே அதுக்கு இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுவும் மல்லிகை செடி தான். இது வந்து தக்காளி செடி. தக்காளி செடி வந்து இப்போ தான் பூ விட்டுருக்கு. கீழே வந்து குட்டி குட்டியாக தக்காளி காய் வருது. இன்னும் அது வந்து பழுக்கலை. இது கொய்யா செடி. அப்படியே இந்த சைடு வீட்டு பின்னுக்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புதினா செடி. இது வந்து அழகுக்கு வச்சுருக்கோம். இது வந்து பச்சை மிளகாய் செடி. பச்சை மிளகாயுமே இப்போ தான் குட்டியாக விட்டுருக்கு. இந்த இருக்குது பாருங்கள், பார்த்திங்கனாலே தெரியும். அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இங்கேயும் மல்லிகை செடி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு காய் செடி. என்ன காய் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, சரியாக ஞாபகம் இல்லை. அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா அதுவும் ஒரு பூச்செடி தான். அப்புறமா அப்படியே நடந்து போனீங்கன்னா இது வந்து பெரண்டை செடி. பெரண்டை எல்லாத்துக்குமே தெரியும், அதுவும் வச்சுருக்கோம். இது வந்து கருவேப்பிலையும் வச்சுருக்கோம். அப்புறமா இந்த பக்கம் ஒரு செடி வச்சுருக்கோம் அழகுக்கு. அழகுக்கு வந்து நிறைய செடி வைப்போம். இது வந்து வெள்ளை செவ்வந்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு காய் செடி. என்ன காயின்னு தெரியல, வந்தால் தான் தெரியும். அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இங்கேயும் பெரண்டை செடி, கீரை, இதெல்லாம் கீரை வகை. அரைக்கீரை, சிறுகீரை, அதெல்லாம் வச்சுருக்கோம். இது வந்துட்டு சளிக்கு இது பண்ணுறது. அப்படியே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் செடி வச்சுருக்கோம். அப்படியே வெளியில் போகலாம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கொய்யா செடி தான் வச்சுருக்கோம். அது வந்து பப்பாளி மரம் இப்போ தான் வருது, குட்டியாக அப்போ தான் வருது. அப்படியே வந்திங்கன்னா அந்த பக்கம் வந்து தக்காளி செடி இருக்குது. இப்போ தான் அந்த பாருங்கள், தக்காளி காய் விட்டுருக்கு, இன்னும் பழுக்கலை. அப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா இது வந்து அவரைக்காய் செடின்னு சொல்லுவாங்க. அவரைக்காய் கொடியா செடியான்னு தெரியல சரியாக, அந்த இது. அப்புறமா இந்த பக்கம் வந்திங்க அப்படின்னா அது ஒரு காய் செடி தான், அது என்ன காயின்னு தெரியல. அப்புறம் சப்போட்டா மரம் இருக்குது. சப்போட்டாவும் பார்த்திங்கன்னா இந்த காய் விட்டுருக்கு பாருங்கள். எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் சப்போட்டாவில். ஆனால் இன்னும் பழுக்கலை, ஃபுல்லாகவே காயாக தான் இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும். அப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா இங்கே ஒரு பப்பாளி மரம் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்திங்கன்னா தென்னை மரம் வச்சுருக்கோம். தென்னை மரத்தில் இப்போ தான் தேங்காய் வந்து விட்டுருக்கு. அங்கே பாருங்க ஒரு ஃப்ரெண்டு உட்காந்துருக்காங்க, பிளாக்கி பூனை. அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு பப்பாளி மரம் இருக்குது. அதில் வந்து ஒரு 4-5 காய் இருக்குது. அப்புறமா இங்கிட்டு வந்து இது இருக்குது, முருங்கைக்கீரை செடி இருக்குது. அப்புறமா இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி போய் பார்க்கலாம். வீட்டுக்கு முன்னாடி இது வந்து வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா முருங்கை செடி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து மஞ்சள் கலர் செவ்வந்தி பூ வச்சுருக்கோம். அதுவும் வந்து நல்லா பூ பெருசாக பூத்து வந்துடுச்சு. இது என்ன செடின்னு தெரியல, அது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் வந்திங்கன்னா மருதாணி செடி வச்சுருக்கோம். அதில் பிடுங்கி அரைச்சி வச்சது தான், அழகாக இருந்துச்சு. அப்புறமா இந்த பக்கம் வந்திங்கன்னா